சாப்பிடு சார் அப்புறம் நீங்க வச்சுக்க. பாத்துருக்கீங்களா? அது மூலியமா ஹெல்ப் கேட்டு வரவங்க வந்து இப்போ நிறைய வெவ்வேறு ஊர்லேருந்து வராங்க சார். நம்ம கிட்ட நான் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லாரன்ஸனை வந்து இந்த பார்த்து ஓகே நீங்க நல்லா பண்றாங்கன்னு ஒரு ஸ்கூல் டாய்லெட் இருக்குமா அப்படின்னு பார்க்க போயிருந்தேன். முதல்ல கேட்டிருந்தாங்க. முதல்ல நான் ஐடி இருக்கும் காசு யார்ட்டையும் வாங்கி பண்ணதே கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சமீபம் லாரன்ஸனை கூட சேர்த்து பண்றது கூட நான் 50% அண்ணன் 50% ஷேர் பண்ணி தான் பண்றோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம திருவண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்கூலுடைய டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சு பக்காவாக பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதோடைய பட்ஜெட் வந்து 17 லட்ச ரூபா வந்துச்சு. காங்கிரீட்டா பண்ணணும் ஷீட்டை பண்ணா ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருந்தேன். அப்போ லாரன்ஸன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க உன்னால ஏதாவது முடியல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன் கிட்ட போய் அண்ணா ஒரு 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ முதல்ல என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஒரு ஸ்கூலுக்காக கேட்குறேன். இந்த விஷயம் மட்டும் நானே ஃபுல்லாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சிருந்தான். மற்றபடி தனியாகவும் பண்ணுவேன், அண்ணன் கூட சேர்த்து பண்ணுவேன். ஏன்னா அண்ணனும் இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க. நிறைய இப்போ டிராக்டர்லாம் 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது முடியாதுன்னா சேர்த்து பண்ணுவோம். நான் தனியாகவும் பண்ணுறேன். எல்லாமே மாற்றம் தான். உங்கள் ட்ரெயின் மாற்றம் பேர் இருக்கிறது காரணம் மாற்றம் தான். என்ன மாற்றம்? ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரால காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. நாங்கள் ஃபீஸ் கொடுத்து கட்டி அந்த காலேஜ் படிக்க வச்சு அதே இந்த பொண்ணுக்கு மாற்றம் இல்லை. ஒரு சிலர் வந்து உங்களை ரீச் பண்ண முடியல சொல்றாங்க. அது உதவி கேட்டு வர்றாங்க. உங்களால் பார்க்க முடியல பேசணும் நான் தெரிஞ்சு சொல்லுங்க. எல்லாரும் முடிஞ்சிருக்கும். எல்லாரையும் பார்த்து தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ரீச் பண்ணிட்டேன். ஜி நிறைய நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க ட்ரீம் எப்படி? என்னோட ட்ரீமே தான். ஒரு ட்ரீம் இருக்கும். என்னோட ட்ரீமே தான். 3 வேளை சாப்பிட்டா போதும் என்னோட ட்ரீமே. அது சாப்பிட்றேன், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறேன். இதுவே எனக்கு பெரிய ட்ரீம் தான். நிறைய பேர் வந்து நீங்க உதவி செய்யறதுன்றது ஓகே, உங்களுக்காக நீங்க என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு அந்த நெகட்டிவ்லாம் அதெல்லாம் ஒன்று நாங்கள் சந்தோஷம் சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்துறீங்க. உங்களுக்குன்னு வருங்காலத்துக்கு ஏதோ வச்சுக்கலையே? கொண்டாடி வந்தா உங்களுக்கு பண்ண விடுவாங்களான்னு கேட்குறாங்க. ஓ கரெக்டாக கேட்டீங்களா? அதனால தான் என் லைஃப்ல கொண்டாடியே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சந்தோஷமா இருக்குண்ணே. அதாவது 2 சைட் லவ் 1 சைட் லவ் தாண்டி இது வந்து ஒரு மக்கள் லவ்வா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க போற இடம்லாம் இப்படி மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இதுவா சங்கடமா இல்லையா? செய்ய முடியல அப்படின்னு. அதனாலதான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் ஆசையா இருக்கு. இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணுங்கிறது நிறைய சம்பாதிக்க தோணுது. ஏன்னா அவ்வளவு குழந்தைங்க வந்து ஹார்ட் ஆபரேஷனு அது இல்லாம நிறைய நமக்கு நம்மளே ஒரு ஆள் அமைச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், இவ்வளவு காசுனா நம்ம இவ்வளவு செய்யலாமே அப்படின்னு தோணுது. சார் பாரம்பரிய ஃபுட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பெஷல் தான் சார் பாரம்பரிய ஃபுட்டு தான் சொன்னா பார்த்தீங்களா. மாப்பிள்ளை விருந்துன்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் மாப்பிள்ளை, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, இது 2மே ஸ்பெஷல். இது எல்லாமே வந்து சிக்னேச்சர் டிஷஸ். இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவு இதெல்லாம் பண்றது. இந்த எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் அது மாதிரிலாம் எதுவும் போடாம பாரம்பரியமா நீங்க வீட்டில் சாப்பிட்டா எப்படி ஒரு உணவு இருக்குமோ அந்த அளவுக்கு இங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க கல்யாணம் ஆகிறவங்களுக்கு நீங்க 10ல இருந்து 30 ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க அந்த கல்யாண தேதி அன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களோட உபசரிப்பு, ஒரு மாப்பிள்ளை ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு உபசரிப்பு இருக்கும். அந்த நல்ல பாத்துக்கோங்க. அவங்களை டேக் கேர் பக்காவா பண்ணிருக்கோம். ஓகே சார். வந்து அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்த எல்லா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வருக வருகை வரவேற்கிறோம். அத்துடன் நம்முடன் எழுந்திருக்கும் பாலா, இந்த திருவிழாக்கு வந்திருக்கும் பாலாவையும் வருக. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்னா, மெட்ராஸ் மாப்பிள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில ஒரு ஒரு முக்கியமான ஏரியால இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 4000 சதுரடியில இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 3 பாகமா பிரிச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மெயின் ரெஸ்டாரண்ட், இங்க வந்து ஒரு 100 பேர் 105 பேர் உட்காரலாம். அங்க பாத்துருப்பீங்க பிரைவேட், அதாவது ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு. இந்த பார்ட்டி ஹால் ஒரு 30-35 பேர் உட்கார முடியும். பிளஸ் ஒரு பிரைவேட் டைனிங், அது ஒரு 12-15 பேர் உட்காரலாம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் மொத்தமா இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நாங்க அமைச்சிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாப்பிள்ளை ஏன் இந்த பேர் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், கரெக்டுங்களா? சோ நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விருந்து அப்படின்னா எல்லாருமே ஒரு காலத்துல மாப்பிள்ளையா இருந்திருக்கும். சோ உங்களுக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான விருந்து என்னவா இருந்திருக்கும் பாத்துருக்கீங்களா? சோ நம்ம வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கோ இல்ல போகும்போது அங்க கொடுக்குற விருந்து பாத்துருக்கீங்களா, மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த விருந்து தான் வந்து மிக மிக பிரசிப்பட்டது. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த விருந்து. சோ அந்த மாப்பிள்ளை விருந்து மெட்ராஸ்ல இருந்து நாங்க கொடுக்கறதுனால தான் இது வந்து மெட்ராஸ் மாப்பிள்ளைன்ற பேரே வச்சிருக்கேன். சோ அதுதான் வந்து இந்த பெயருக்கான காரணம். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கோம்.
ஃபீனிக்ஸ்ல வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டின்னு ஒரு மால் இருக்கு. அங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வச்சிருக்கோம் இதே பிராண்ட்ல. ஸோ இந்த பிராண்டை வந்து இப்போ வந்து ஒரு டைனிங் ரெஸ்டாரண்டா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல குசீன் பாத்தீங்கன்னா ஆந்திரா குசீன், அப்புறம் செட்டிநாடு குசீன், அதுக்கப்புறம் தந்தூர், இந்தியன் தந்தூர் பிளஸ் சைனீஸ் எல்லாமே வந்து இதே ரெஸ்டாரண்ட்ல நாங்க பண்றோம். இது வந்து ஆட் ஆன் மெனுவா கிடையாது, எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெனு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 15% டிஸ்கவுண்ட் தரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மாசத்துல இப்ப பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் கரெக்டுங்களா, 10ல இருந்து 17 இந்த மந்த் எண்ட் வரைக்கும் முகூர்த்தம் இருக்கு. இந்த முகூர்த்த நாள்ல புதுசா கல்யாணம் வர மாப்பிள்ளை பொண்ணு பிளஸ் அவங்க கூட வர போற 2 கெஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து இங்க சிறப்பு விருந்து ஆர்கனைஸ் பண்ணப்படும். ஸோ அது வந்து ஒரு புக்கிங் பிரைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ எல்லாருக்குமே அது இலவசமான அந்த 4 பேருக்கு வரவங்களுக்கு இலவசமா அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நாங்க இன்ட்ரடக்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க எப்போ மாப்பிள்ளையா இருக்கும்? அதுக்கு பொண்ணு ஒத்துக்கணும், பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்கணும், எல்லாம் ஒத்துக்கிட்டு நான் மாப்பிள்ளையா வரணும். அதான் மெட்ராஸ் மாப்பிள்ளை வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல மாப்பிள்ளையா வரேன் கண்டிப்பா. நீங்க 4 நாளைக்கு நல்லா இருப்பீங்க. மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் இல்லை சார். சார் மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எங்களோட டிஷ் பாத்தீங்கன்னா ஆந்திரா, சைனீஸ் அண்ட் இந்தியன் தந்தூர் எல்லாத்தையுமே இருக்கிறதுனால மெட்ராஸ் மாப்பிள்ளை விருந்து ஒரு முக்கியமான டிஷ்ஷுங்க. என்ன விருந்துன்னு சொன்னதால மெட்ராஸ் மாப்பிள்ளை மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸுங்க, கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ். இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. இது வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நாங்க சொல்ல, அதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் சொல்லக்கூடிய டிஷ்ஷஸ் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளே ஒரு ஆளாக வச்சு நம்ம படத்தையும் பார்த்து நிறைய பேர் பண்றாங்கன்னா இதோட சொல்ல வார்த்தைகளே இல்லை. பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே சமயம் அது நெகட்டிவ் அவர் வந்து பப்ளிசிட்டி தான் பண்றாரு. அந்த மாதிரி ஏற்படுத்திருக்கீங்க சொல்லுங்க. இன்னும் இடத்துல அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம என்ன இடத்துல பண்றோம்னு தெரியும், நம்ம நல்ல இடத்துல பண்றோம். அது என்னன்னா இவன் பண்றாங்க மேட்டர் இல்லை, இவன்லாம் பண்றானே அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. நம்ம ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்து பண்றதுனால ஸோ அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களை பற்றி ஒன்றும் இல்லை. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து 40 சொல்றதை தாண்டி மக்களே பதில் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களே கமெண்ட்ஸில் போய் அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. 98% அப்படி இருந்தால் 2% அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு நான் எது சொல்ல மக்கள் சொல்லிடுறாங்க. நான் 98% மக்களை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அவங்க தான் என்னுடைய பூஸ்ட். காஞ்சனா 4ல என்ன கேரக்டர் சார்? காஞ்சனா 4 சார் காஞ்சனா 4 லாரன்ஸ் அண்ணன் பண்றாங்க சார். ஸோ லாரன்ஸ் அண்ணனுடைய படம், அது அண்ணன் தான் சொல்லணும். ஸோ தெரியல சார். அது கூட நடிப்பீங்க சார்? படம் பண்றீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா? ஆமாம் சார், அண்ணனுடைய இதில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். இல்லை அதான் 4ல நீங்க எப்படி பேயா வரவங்களா எப்படி? நான் தேட்டர் டிக்கெட் ஃபர்ஸ்ட்டாக வரும் சார். இல்லை சார். இப்போ நீங்க தனியாவே